அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது பாசிப்பயிறு புளிக்குழம்பு. உரப்பு இல்லாமல், ரொம்ப உரப்பு இருக்காது, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். உரப்பு இல்லாமல் கம்மியாக இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஒரு புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணியாக இருந்தாலும் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். புளிக்குழம்புனாலே உரைக்கும், காரமாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க பெரிய குழந்தைகள்லாம். ஆனால் இதை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் அமுக்குங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்காக பாசிப்பயிறு வறுத்துக்கிடுவோம். நான் ஒரு 150 கிராம் பாசிப்பயிறு வச்சுருக்கேன், அதை நல்லா வறுத்துக்கிடலாம். இந்த பாசிப்பயிறு குழம்பு வந்து தண்ணியாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப உரப்பு இருக்காது, குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு வித்தியாசமான புளிக்குழம்பு, இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட்டு. இப்போ பாசிப்பயிரை நல்லா வறுத்துக்கிடுவோம். இந்த பாசிப்பயிறு நல்லா கலர் மாறாமல் நல்லா வறுத்துக்கிடுவோம். இது நல்லா வறுத்தா தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இதை ஊற போட்டும் செய்யலாம், நான் ஊற போட்டும் பெரும்பாலும் ஊற போட்டு தான் செய்வேன். இப்போ நல்லா வறுபடட்டும். பாசிப்பயிறு இன்னும் வறுபடல, பாசிப்பயிறு இது நல்லா வறுத்துக்கிடுவோம். இது நல்லா வறுபடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வாசம் வரணும், அது வரையும் வறுத்துக்கிடுவோம். இப்போ தான் லைட்டாக வாசம் வருது. இது நல்லா வாசம் வர்ற வரையும் இந்த பயிரை நல்லா வறுத்துக்கிடலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு பாருங்க. நல்லா வறுபட்டுச்சு பயிறு, உங்களுக்கே தெரியும் பொடிப்படுறது. இப்போ அடுப்பை அமர்த்திக்குவோம். அடுப்பை அமர்த்திக்கிட்டு லைட்டாக கிண்டிக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இதில் தண்ணி சேர்த்தாச்சு. இது அலசிட்டு மறுபடியும் குழம்பு வைக்கிறதுக்கு சேர்த்துக்கிடலாம். வாங்க அலசிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்க, இந்த குழம்பு வைக்கிறக்கா அரிசி கலந்த தண்ணி சேர்த்து ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன். இந்த புளிக்குழம்பு வந்து நான் ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன், அதனால் ரைஸ் குக்கரில் தான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பயிரை இதோட சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளியும் 5 பச்சை மிளகாயும் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குருவோம். இதையும் சேர்த்து இப்போ மூடி வச்சுக்கிடுவோம். மூடி வச்சாச்சு. இது நல்லா வேகட்டும், பார்க்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதில் காய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். அதையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டு மூடி வச்சுக்குவோம். நல்லா வேகட்டும், அப்புறம் புளி சேர்த்துக்குவோம். மூடி வச்சுக்கிடுவோம், வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. காய் நச்சத்தை வேகணும். இதுக்கெல்லாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு ஒரு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். காய் நல்லா வேக விட்டு பார்க்கலாம். இப்போ வேகட்டும், பார்க்கலாம். வாங்க, இப்போ ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி எடுத்து திருக்கி மிக்சியில் சேர்த்துருக்கேன். இதை தண்ணி விட்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். வாங்க, மிக்சியில் சேர்த்து தண்ணி விட்டு வச்சுருக்கேன், இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். வாங்க வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நல்லா வெந்துருச்சு.
இப்போ இதில் இந்த தேங்காயை சேர்த்துக்கிடலாம். இப்போ தேங்காயை சேர்த்தாச்சு. இப்போ இதை கிண்டி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்தாச்சு. ஒரு கொதி வந்தோடனே இதை தாளிச்சுக்குவோம். அந்த குழம்ப தாளித்து கூட இதை சேர்த்துக்கிடலாம். ஆனால் நான் ரைஸ் வைக்க போகிறேன், அதனால தான் இதை வந்து ஒரு சட்டியில் தாளித்து ஊற்றிக்கிடுவோம். வாங்க இப்போ ஒரு கொதிக்கட்டும். இப்போ அடுப்பு ஒரு சட்டி வச்சுருக்கேன். அந்த சட்டியில் வாங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காயட்டும். நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் குழம்ப தாளிச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், தேங்காய் ஊற்றி குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இப்போ இதில் சேர்க்குறதுக்கு 1/2 ஸ்பூன் வெந்தயமும் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இது நல்லா பொரியட்டும். இப்போ வெந்தயமும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வச்சுட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இந்த குழம்பு தண்ணியாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப உரப்பு இருக்காது. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அமேசியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ரொம்ப உரப்பு இல்லாமல் இருக்கும். குழந்தைகளும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எம்மியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வேணால் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆனால் எங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உரப்பு இல்லாமல் வைக்கிறதுனால எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்க இப்போ நல்லா வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் குழம்பு சேர்த்துக்கலாம். குழம்புல ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்குது. இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சைடிஷாக சாப்பிட்றதுக்கு இதில் உள்ள பயிர்கள்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நெய் போட்டு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். இது இந்த அதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானே அமுக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.